அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஐடி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம நம்முடைய வெப்சைட்டில் போய் பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்ல போய் களஞ்சியம் சொல்லி டைப் பண்ணிங்க. அடித்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே களஞ்சியம் வந்திருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். டெஸ்க்டாப் சைட் மோடு கூட தேவையில்லை, எப்பயும் போல நார்மல் மோட்லேயே இருக்கட்டும். அந்த உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். யூசர் ஐடி என்ன அப்படின்னா IFHRMS நம்பரும் பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். அந்த நம்பரை கொடுத்துருங்க. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல பாருங்கள், இ சர்வீசஸ் HR அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு களஞ்சியம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்க எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன்னு. இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அட்வான்சஸ், ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிளைம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே சிபிஎஸ் இருக்கும். அடுத்து டச் பண்ணுங்க, அடுத்து டச் பண்ணுங்க, அடுத்து டச் பண்ணுங்க. ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. போய் டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் உங்களுக்கு. இதில் இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 4th பாருங்க இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை இந்த இடத்துல டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க மந்த்துன்னு இருக்கா, இந்த மந்த் நம்ம அடிச்சுக்கணும். ஏ மட்டும் கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க. அடுத்து PR ஸ்மால் லெட்டர் போட்டு கேப்பே இல்லாமல் ஒரு கைஃபன் போட்டு 2025 கொடுத்தோடனே அதே லோடிங் ஆகும். பாருங்க லோடிங் வந்துருச்சா, இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. ஏப்ரல் 2025 காலண்டர் மந்த் இருக்கா, அதை டச் பண்ணுவீங்க. இதை டச் பண்ணிட்டு இந்த இருக்கா, இந்த டச் பண்ணோடனே இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வந்த உடனே நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல போய் கண்டினியூன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த கண்டினியூங்கிற இடத்துல சப்மிட்னு இருக்கா, அதை போய் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்க உங்களுடைய ஐடியோட இது கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, இந்த ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் ஹேஸ் பீன் ஷெட்யூல்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட ஐடி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்த உடனே திரும்ப அதே மாதிரி ஒரு பேஜில் கீழே பாருங்க மானிட்டர் ரெக்வெஸ்ட்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. நீங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்க உங்களுடைய ஐடியோட இந்த மாதிரி வந்திருக்கும். இங்கே பாருங்க இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நார்மல் கம்ப்ளீட்டட், அடுத்து ஏப்ரல் 2025 அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க வியூன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணேன். நான் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஃபைல், அதனால திரும்ப டவுன்லோட் ஃபைல் அகேன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமாம், உங்களுக்காக நான் டவுன்லோட் பண்ணி வேணுமா காட்டுறேன். நான் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்துக்குங்க. கொடுத்த உடனே நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இன்கம் டாக்ஸ் எனக்கு பாருங்க 18,321 ரூபா எனக்கு பிடிச்சிருக்காங்க. இப்போ இது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மார்ச்ல உங்களுக்கு சப்போஸ் இன்கம் டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா மார்ச்ல எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை இதுல லெஸ் பண்ணிக்கணும் நீங்க. சரிங்களா? எனக்கு மார்ச்ல பிடிச்சிருந்தாங்க 11,321 ரூபா. அப்போ லெஸ் பண்ணால் எனக்கு 7,000 ரூபா டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதே இது உங்களுக்கு மார்ச்ல பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல இன்கம் டாக்ஸ்க்கு நேராக எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதுவும் உங்களுடைய
இன்கம் டாக்ஸ் வந்து இந்த மாதம் பிடிச்சிக்கக்கூடிய அமௌண்ட்டு. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள். அதாவது வந்து டோட்டல் டாக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருப்பாங்க. டாக்ஸ் பேயபிள் டில் டேட், இந்த டேட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கட்டுறோம்னா இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒருவேளை லாஸ்ட் மந்த் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். சப்போஸ் அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் மந்த்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 11,321 பிடிச்சிருந்தாங்க. இப்போ கழிச்சோம்னா 7,000 எனக்கு வந்து டாக்ஸ் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய டாக்ஸ். சரிங்களா? மேலே இருக்கிறது இது வந்து டோட்டல் டாக்ஸ். நம்ம வந்து இந்த இயர் கட்டக்கூடிய டோட்டல் டாக்ஸ் வந்து மேலே போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். எப்பயும் போல் நீங்கள் வந்து இது வந்து பார்த்துக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.